பிரைஸ் தி லார்ட். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுகிறது போல அவனிலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களிடத்தில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல எண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதாவது அந்நிய ஜனங்களை நம்மோடு கூட வாசமா இருக்கிறவங்க, வெளி தேசத்தை சேர்ந்தவங்க, வெளி ஊரை சேர்ந்தவங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவர்களை நீங்கள் உங்கள் சொந்த ஜனங்களைப் போல நீங்கள் பாவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இங்கு இன வேற்றுமையோ, இட வேற்றுமையோ, நிற வேற்றுமையோ, எந்த வேற்றுமை இல்லாம ஆண்டவருடைய ஜனங்களாக இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவாயாக. நாமே எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்விடம், இருப்பிடம், நம்முடைய பாதுகாப்பை குறித்து நாம நினைக்கிறோமோ, பிறர் மேலும் அதே தயவை நாம் காண்பிக்கும்படி வசனம் சொல்லியிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், நம்மேல அளவற்ற கிருபையும் தயவையும் கொண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறார். நாம் இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த வைத்திருக்கிற இடமோ வீடோ எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லை. எல்லாமே நமக்கு தற்காலிகமாய் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கையில எல்லாமே தேவனுடைய சொத்து, சுதந்திரம். அவருடைய வார்த்தையில நாம் வாழும்போது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னை கனம் பண்றீங்க, நான் உன் தேவனாகிய கர்த்தர். இந்த நாளில, இந்த வார்த்தையில நாம் இந்த உலகத்துல வாழும்போதே நமக்குரிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் பாதுகாப்பையும் எப்படி எண்ணுகிறோமோ, பிறரையும் அதை போல எண்ணி அவர்களையும் தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி தேவனுடைய இரக்கத்துல நாம் அவர்களை நேசிக்கவும் அவர்களை பாதுகாக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்மிடத்தில் தங்குகிற எந்த அந்நியருக்கும் நாம் எந்தவித தீங்கு செய்யாதபடி அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்க, நன்மை செய்ய கர்த்தர் நமக்கு உதவுவாராக. ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருக்காக ஜெபம் பண்றேன். நாங்கள் எல்லாருமே ஆண்டவரே, எங்களிடத்தில் தங்குகிற அந்நியரை நாங்கள் வேற்றுமையாய் பார்க்காதபடி தேவ ஜனங்களை ஆண்டவரே, பிறன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனையும் அன்பு கூறுவாயாக என்று சொன்னது போல ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் உரிய பாதுகாப்பையும் சிநேகத்தையும் ஆண்டவரே அடைக்கலத்தையும் செலுத்தி வாழ உதவி செய்யும். எங்களை உம்முடைய கிருபையின் காருண்யம் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.